அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் ஒரு 2 முக்கியமான செய்தி கொடுத்து பார்க்கலாம். அண்ணன் சீமான் அவர்கள் எசகி சுப்பையாவை எதிர்த்து திமுக அதிமுக ஆதரவோட பொது வேட்பாளராக அம்பாசமுத்திரம் நிற்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இணையத்தில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக கோடீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர், அவர் பொதுவாகவே அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர். அவர் முதற்கொண்டு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக நிற்கிறதுக்கு உண்டான முயற்சியை திமுக எடுத்துக்கிட்டு இருக்குது, அதிமுக எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அந்த செய்தியில் எவ்வளோ தூரம் உண்மைத்தன்மை இருக்குது, அண்ணன் சீமான் இது குறித்து என்ன முடிவெடுத்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம கட்சிக்காரங்க சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இந்த 6 தொகுதிக்கான இடைத்தேர்தலையும் எடப்பாடி புறக்கணிக்க போகிறாரு, எடப்பாடி நிற்கலை அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. இந்த 2 செய்தி குறித்தும் நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அதிமுக திமுக அப்படிங்கிறது 20 துருவமாக இருக்குல்ல. இந்த 20 துருவமும் இணைஞ்சு என்ன பண்ணுறாங்களா, ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்களா. அது என்ன மாஸ்டர் பிளான் அப்படின்னா, சீமான் அவர்களை விஜய் எடுத்து பொது வேட்பாளர் நிப்பாட்டுறது. ஏன் நிப்பாட்டுறாங்க அப்படின்னா, இப்போ விஜயோட வேகத்துக்கு முட்டுக்கடை போடணும் அப்படின்னா அதுக்கு சரியான நபர் யாருன்னா அண்ணன் சீமான் தான் அப்படின்னு சொல்லி, அதுதான் இந்த பேச்சுவார்த்தையோட சாராம்சம். இப்போ திமுக 2 பேரும், இப்போ விஜய் இருக்கிறார், அவர் அம்பாசமுத்திரம் நிற்கிறார் அப்படின்னா, இவரோட வேகத்தை முட்டுக்கட்டை போடுறதுக்கு சரியான நபர் யாருன்னா சீமான் அப்படிங்கிறாங்க. அதான் சீமான் நிப்பாட்டினா அவர் நம்ம ஜெயிக்க வைக்கலாம். இப்போது திமுக அதிமுக தனித்தனியாக ஓட்டு சிதறும் இல்லையா, அதே இவங்க 2 பேர் சேர்ந்து சீமான் அவர்களுக்கு பொது வேட்பாளர் நிப்பாட்டி, பாமக எல்லாம் நிப்பாட்டி ஒரு ஆதரவு கொடுக்கும்போது அந்த இடத்துல விஜயோட ஓட்டு சேதனம். அப்போ சீமானை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. திமுக அதிமுக ஆதரவோட சீமானை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல விஜய் தோக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ விஜய்க்கு ஒரு தோல்வியை பரிசாக கொடுக்கணும், விஜயுடைய வேகத்தை, விஜயுடைய அந்த ஒரு வெற்றியை தடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம். இன்னும் சொல்லப்போனால் அப்படின்னா, தாவேகா என்ற புதிய சக்தியை ஆரம்பத்திலே முடக்க இந்த தற்காலிக தோல்வியை பரிசாக கொடுக்கணும். அதுக்கு சரியான நபர் யாருன்னா சீமான் தான். சீமான் நின்னா அந்த இடத்துல சீமான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால சீமான்ட்ட ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. உங்களுடைய அந்த பிடிவாதம் தனிச்சாக நிற்கணும், திமுக அதிமுக நான் எதிர்ப்பேன் அப்படிங்கிற அந்த பிடிவாதத்தில் விட்டுட்டு வாங்க, பொது வேட்பாளர் இருக்குது, அம்மாசம் நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லி திமுக அதிமுக 2 பேருமே டிசைட் பண்ணுறாங்க. அதில் திமுக அந்த பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கோடீஸ்வரன்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் பின்னணியில் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே அந்த டிஸ்கஷன் எப்படி போகுது, அண்ணன் சீமான் பொது வேட்பாளர் நின்னா ஜெயிப்பாரா அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்பாசமுத்திரத்தை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நத்தம்சன் நல்லா செயல்பட்டார், எல்லா தொகுதியிலே 10,000 ஓட்டு வாங்குறது கஷ்டப்படும் போது இவர் சாலிடாக 5,000 ஓட்டு வாங்கினார். அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்கோப் இருக்குது. ரெண்டாவது, அந்த தொகுதி அப்படிங்கிறது முக்குலத்தோருடைய தொகுதி தான் அம்பாசமுத்திரம். நம்மளுக்கு கூட பல பேர் சொன்னாங்க அது நாடார் தொகுதின்னு. இப்போ களத்துலேருந்து நம்ம ஆளுங்க விசாரிக்கும் என்னென்னா, அது முக்குலோர் தொகுதி. அங்கே பிள்ளைமார் இருக்காங்க, ப்ளஸ் நாடார் இருக்காங்க. இப்போ நம்ம அம்பாசமுத்திரத்தில் நம்ம அவர் பிள்ளைமார் சமூகம் நத்தம் சொல்லுவாங்க. அப்போது அந்த ஒரு இது இருக்குது. ஆனால் சீமான் அங்கே நின்னார்னா நாடார் சமூகம் ஓட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அதில் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சமூக பின்னணி கொண்ட ஓட்டுருக்குது. இப்போ இந்த திமுக அதிமுக சீமானை பொது வேட்பாளர் நிப்பாட்டினா சீமானுக்கு பாதகமாக இல்லை சாதகமானு பார்த்தா பாதகம் தான் வரும். ஏன்னா திமுகவுக்கு அங்கே நேரடியாக ஒரு செல்வாக்கு இல்லைன்னா தான் காங்கிரஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அதிமுக அவங்க செல்வாக்கு இருக்கானா கிடையாது. அங்கே எசகி சுப்பையா ஆல்ரெடி ஒரு 2 தடவை எம்எல்ஏவாக இருந்து அவருக்கு தான் அங்கே தனிப்பட்ட முறையில் செல்வாங்க. ஏன்னா அவர் முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்போ அண்ணன் சீமான் அவர்களை இந்த திமுக அதிமுக 2 பேர் பொது வேட்பாளர் நிப்பாட்டினா கூட, ஏன் ஸ்டாலினே நின்னா கூட இந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இப்போ சீமான் அவர் 2021 இது வட சென்னை அந்த இதில் நின்னார். அந்த தொகுதி பேர் சட்டு ஞாபகம் வரல. அங்கே பார்த்திங்கன்னா 2000க்கு வந்தார், 50,000 ஓட்டு வந்தார். அது நாடார் தொகுதி, சரியா? முழுக்க அது என்ன ஒரு நாடார் தொகுதி. ஆனால் இது முழுக்க ஒரு நாடார் தொகுதி அம்பாசமுத்திரம் கிடையாது. முழுக்க இது முக்குலத்தோர் தொகுதி. அப்படி பார்க்கும்போது சீமான் அவர்களுக்கு அங்கே சீமான் நின்றார்னா அதுக்கு வாய்ப்பு கம்மி. அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. திமுக அதிமுக சேர்ந்த தொண்டை வேலை செய்வானா, வேலை செய்ய மாட்டான். இது தலைமை வேணால் அப்படி சொல்லணும். நம்ம அதுக்கப்புறம் சமரசம் பண்ணிட்டு சீமானை போனாருன்னா அதில் சீமானுக்கு பேக் ஃபயர் ஆகும். அதனால தான் சீமானை என்ன முடிவு பண்ணுறாரா, தனித்து தான் நிற்கிறது. அதை நம்ம ஆரம்பமே சொல்கிறோம். இந்த கோடீஸ்வரன் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, சீமான் ஒரு திமுக அதிமுக ஆதரவு நின்னார்னா இப்போ காங்கிரஸு தாவேகா 2 பேர் ஒன்றா இருக்காங்க, ப்ளஸ் எசகி 2 பேர் ஓட்டு எசகி சுப்பையாவுக்கு போகும்போது இப்படி போயிடும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கோடீஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை திமுக அதிமுக ஓட்டு சீமானுக்கு சீமான் ஜெயிப்பாருன்னு. அதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக வராது. கண்டிப்பாக என்ன ஆகும், திருப்பி சீமான் நிப்பாட்டி வச்சு நல்லா இது பண்ணி அது ஒரு பின்னடைவு தான் வரும். ஏன்னா நம்ம இந்த மக்களுக்கு உண்டான அரசியலே பண்ணலை. மக்களுக்கு உண்டான அரசியல்னால் என்ன, நம்ம பண்ணுறது
ஒரு உயிர்மெண்ணை அரசியல், உன்னத அரசியல் பண்ணுறான். இந்த மக்களுக்கு உண்டான அரசியல்னா ரூ. 2,500 பணம் கொடுக்கணும், 5,000 பணம் கொடுக்கணும். கல்விக்கு வந்து நீ எவ்வளோ வேணால் லட்சமாக நான் கொட்டி படிக்க வைக்கிறேன் என் பிள்ளைய. ப்ரைவேட்டில் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா ஃப்ரீ, நான் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைப்பேன், மாதம் 50,000 வருஷம் 50,000 கூட நான் படிக்க வைப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு உண்டான அரசியல் நம்ம பண்ணலை. இந்த மக்களுக்கு 5,000 தேவைன்னா 5,000 கொடுத்தா தான் சீமானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. நான் மண்ணுக்கு மக்களும் போராடுறேன், மக்கள் பிரச்சனைக்கு நிற்கிறேன்னா இதுக்கு மேலே வாய்ப்பு கிடையாது. ஆக இந்த இடத்துல சீமானை நிற்கலை. இப்போ சீமானை என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, நான் நிற்க கிடையாது, நான் என்ன தனிச்சு தான் நிற்பேன், திமுக அதிமுக பிளானுக்கு வந்து நான் ஒத்து வர மாட்டேன், நான் பொது வேட்பாளர், நான் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவில் அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை நம்ம வந்து போன 2 வீடியோக்கு முன்னாடியே சொன்னோம். ஆனால் சீமான் வந்து போராளிகளை என்ன பண்ணுறாரு, களத்தில் இறக்கி விட்டார். இப்போ 56 ஊருக்கு அப்படின்னா அதை வந்து 8 ஒன்றியமாக பிரித்து நாம் தமிழ் கட்சி சார்பாக அதை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னு தெரியும். அப்படி பிரித்து அதுக்கு பொறுப்பாளரை போட்டு 1000 கள வீரர்களை இறக்கி விட்டு நம்மளே வந்து நம்மளுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தை வச்சு எவ்வளோ தூரம் நம்ம கெப்பாசிட்டி, இப்போ திருப்பி நத்தம் சிவசங்கரனே வந்து போட்டி போகிறான்னு வைங்களேன், அவர் இன்னும் உழைப்பார். 5,000 ஓட்டுங்கிறது இன்னும் அதிகமாக வரும். அப்போது அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஜெயிக்கிறதுக்கு கூட வந்து உழைப்பை நம்ம அந்த மாதிரி தான் கொட்டணும். இந்த மாதிரி பொது வேட்பாளர் நான் வரமாட்டேங்கிறத அண்ணன் வந்து தெளிவாக இருக்கார். ஆனால் இந்த செய்தியை வந்து பரவிட்டே இருக்குது. பொது வேட்பாளர் சீமா நிற்க போகிறாருன்னு. நிற்க மாட்டார், நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, தனித்து தான் நிற்பார். அதிமுக திமுக பண்ண ஒருபோது சேர்ந்துக்கிட்டு போக மாட்டார் அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நான் சொல்ல வர செய்தி. அடுத்த செய்தி, இப்போது அதிமுக வந்து எடப்பாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 6 தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இந்த செய்தியை நல்லா கவனிங்க. திருச்சி கிழக்க வந்து விட்ருங்க. அதே மாதிரி இப்போது மதுராந்தகம் எடுத்திங்கன்னு வச்சுங்க, மரதகம் குமாரவேல் அவங்க யார், அதிமுக சேர்ந்த எம்எல்ஏ. அதே மாதிரி அம்பாசமுத்திரம் தான் இசக்கி சுப்பையா, அதிமுக சேர்ந்த எம்எல்ஏ. பெருந்துறை எடுத்துங்க, ஜெயக்குமார், அவர் அதிமுக சேர்ந்த எம்எல்ஏ. அடுத்து தாராபுரம் சத்யபாமா, அவங்களும் அதிமுக எம்எல்ஏ. ராலிமலை விஜயபாஸ்கர், எல்லாமே இந்த 5 பேரும் அதிமுக சேர்ந்த எம்எல்ஏ. இவங்க 5 பேரும் ராஜினாமா, தங்களுடைய எம்எல்ஏ பதவி 12 நாளுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, 12 நாளோ 20 நாளோ ராஜினாமா பண்ணிட்டு போய் தாவைக்கால வந்து சேர்றாங்க. இப்போ என்னென்னா, இந்த ஓராண்டு தான், ஒரு மாதம் தான் ஆயிருக்குது, இடைத்தேர்தல் வருதுன்னா தாவைக்கா கண்டிப்பாக ஜெயிக்கும். ஜெயிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுக்கும். அவள் திருப்பி வந்து இந்த வேட்பாளர் தான் தாவேக்கா வந்து போடும். இந்த ஜெயிக்கிறாங்களா இந்த வேட்பாளர் போகும். அதுக்கிடையில் இந்த தொகுதியில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ அதிமுக சார்ந்த ஆட்கள்லாம் இருக்காங்களா, அவங்கள பூரா தாவேக்கால சாராசாரியாக வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்களாம். அதிமுக சேர்ந்த ஆட்கள் இப்போ மறந்துங்களேன், அதிமுகவில் இருப்பாங்கள்ல, அவங்க பூரா தாவேக்காவுக்கு சேர சாராசாரையாக போய் இணைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க எடப்பாடி, நம்ம வந்து திருப்பி நின்று அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தோல்வி தான் அப்படிங்கிறத அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அது ஒன்று. 2வது என்னென்னா, இந்த சிவி சண்முகமும் அந்த எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமி செஞ்ச துரோகம் இருக்குல்ல, அதிமுக செஞ்ச துரோகம் இருக்குல்ல, உச்சபட்ச துரோகம். அதாவது துரோகியோட ஒட்டுமொத்த உருவம் யாருன்னா இந்த எஸ்பி வேலுமணியும் இந்த சிவி சண்முகம் போன்றவர்கள் தான். அதிமுக வச்சு பலம் அடைஞ்சிக்கிட்டு, அது எடப்பாடி கெட்டவராகவே இருக்கட்டும், ஆனால் அதிமுக வச்சு பலம் அடைஞ்சிக்கிட்டு 25 எம்எல்ஏக்களை தனியாக தூக்கிட்டு போய், மொத்தம் 47 சில்லறைன்னா 25 எம்எல்ஏவை தூக்கிட்டு போய் விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா, விஜய் வந்து தங்களை அமைச்சர்களில் சேர்த்துக்குவார் அப்படிங்கிறனால ஆதரவு வந்து கொடுக்குறாங்க. கடைசியில் விஜய் என்ன பண்ணுறாரு, அமைச்சரையும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, ஆதரவு மட்டும் வாங்கிட்டு ஆட்சி அமைச்சிட்டு ஒரு ஓரமாக உட்கார வச்சிட்டார். இன்றைக்கி அந்த எடப்பாடி வந்து இவங்க 2 பேர்த்து மேலே நடவடிக்கை எடுக்கிற, பதவி பொறுப்பெல்லாம் தூக்குனார் இல்லையா, இப்போ அதுவரை வந்து பதவி பொறுப்பு இதுவரையும் கொடுக்கவே இல்லை. அப்போ அந்த உட்கட்சி பூசல் ஹெவியாக போயிட்டுருக்கு. திருப்பி நம்ம தேர்தல் நின்று நம்ம தோற்று போயிட்டோம்னா நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையே வந்து நிர்மூலமாயிரும். ஆல்ரெடி நிர்மூலமாயிருச்சு. எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் துரோகம் பண்ணுறாரு அப்படின்னா, இதுவரை கட்சியில் இருந்த ஓபிஎஸ்ஸை கழட்டி விட்டார். அதே மாதிரி நிறையா பேர்த்த சசிகலா எல்லாத்தையும் வந்து கழட்டி விட்டார். என்ன, அண்ணாமலையோட தேவையில்லாத சண்டை போட்டு ஒரு ஒரு ஒஸ்ட்டு பாலிட்டிக்ஸை வந்து பண்ணார். செங்கோட்டையனை கழட்டி விட்டு இல்லை ஒரு ஒஸ்ட்டு பாலிட்டிக்ஸை வந்து பண்ணார். அப்போது அந்த எடப்பாடி ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணால், அந்த எடப்பாடிக்கு இவங்க துரோகம் பண்ணுறாங்க. எடப்பாடி யாரை நம்புகிறாங்களோ அவங்க எடப்பாடி துரோகம் பண்ணுறாங்க. எடப்பாடி யார் வச்சு வளர்ந்தாரோ எடப்பாடி அவங்களுக்கு துரோகம் பண்ணுறாரு. இதான் நடக்குது. அப்போ இந்த தேர்தலில் நின்னால் கண்டிப்பாக நம்ம தோற்று போயிடும் அப்படிங்கிற பயத்தில் எடப்பாடி இந்த எலெக்ஷன் வந்து பின்வாங்குறாரு. அப்போ இந்த எலெக்ஷனில் அதிமுக பின்வாங்கிடுச்சுன்னா ஹோப் யாருக்கு இருக்குது, தாவேக்காவா இல்லை எதிர்கட்சி யாருமே இல்லை, திமுக அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இது இருக்கும். ஆனால் அதுக்கிடையில் திமுக தாவேக்கா அப்படிங்கிற இடையில நம்ம வந்து உள்ளே வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குது. அம்பாசத்தில் நம்ம உழைப்பை போடுவோம், முடிஞ்ச வரை வெற்றி பெறதுக்கு, தனியாண்டு வெற்றி பெறதுக்கு பார்ப்போம். ஆனால் அடுத்து நாடாளுமன்ற இடத்துல நம்ம வந்து மக்களுக்கு தேவையான அரசியலை வந்து பண்ணணும். நம்ம வந்து 5000 கொடுக்கணும், கொடுக்க முடியாட்டினா கூட வாக்குறுதியை கொடுக்கணும். விஜய் என்ன கொடுக்குறாரு, 2500 கொடுக்குறாரா, கொடுக்கல, இல்லை வாக்குறுதி கொடுக்குறாருல, 6 சிலிண்டர் கொடுக்குறேங்கிறாருல,
அது மாதிரி வாக்குறுதிக்கு வந்து ஜெயிக்க முடியும். சும்மா 5 வருஷமாக கத்திக்கிட்டே இருந்து எல்லாரோட உழைப்பு வந்து வீணாக போகிறதுக்கு சீமான் அவர்களை இதுக்கு மேலே விடக்கூடாது. கண்டிப்பாக இலவச அறிவிச்சா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நான் திருப்பி திருப்பி பதிவு பண்ணுறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.